அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் பின்னாடி போங்க. நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரி பொறுக்கியா. வெளியில வருவல்ல. இந்த கடிதாசம் வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ, நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே. அது என்னமோ. என்னடி பண்ணுவ, என்னடி பண்ணுவ? ஏய், யார பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காப்பி போட்டு பேச சொல்லவா? வாவுடா. இருங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 3 இருக்கு, இதுல நீ வேற அக்க வேணா ராஜாவை வச்சுக்க. நான் நல்லா வச்சுக்குவேன். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்படுத்தி என்ன பத்தி பேசுறது? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல. பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவருக்கு ஹிந்தி பாட்டே பாடுறா. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கிற. பாடி நான் கேட்டிருக்கேன். அப்படியா? மனுஷன் படைச்சதுலே உருப்படியான 2 விஷயம். ஒண்ணுன்னா இன்னொன்னு எடுத்து அடிச்சுனா 2மே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. யாரும் அந்த மண்டவிங்க நாயி? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறார். பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்ல எத்தனை பேர்த்த பழகி இருக்க? எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா, அவள பல்சா? கடை பழசு. இது நேத்து போட்ட. பெரிய இடத்துல வாக்கப்பட்டு மாராணி கணக்குல வாழ போறேன். ஒன்னே மாதிரி சண்டியனுக்கா வாக்கப்படுவேன். ஏன் சண்டியனுக்கு வாக்கப்பட்டா புலிக்குட்டி உனக்கு வேணாம் சாமி, எனக்கு புள்ளக்குட்டி போதும். சரி, அதுவும் செஞ்சிடலாம். எம்பிட்டு புள்ளக்குட்டி வேணும்? பாத்தி விட்டா ரசம் பார்த்து பேர வச்சு. அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? என்னடா மார்னிங் டியூட்டியா? ஆமா, இப்ப எதுக்கு என்ன அர்ஜென்டா வர சொன்ன? 2 போலீஸ்காரங்க என்ன சந்தேகமா பாத்துக்கிட்டே போனாங்க. என்ன பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நான் வரேன். ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? வடதுருவோம் தென்றுவோம், புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டே நடமாட்டான். ஏய், வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் விக்கிறனா? ஏண்டா மாப்ள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும், பசங்களை பிறகு போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட் பா. நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ, யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பட்டார்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா. வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க உட்காந்து பேச்சு. இவ யாரா? இவதானே பாலராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? எனக்கு வச்சிருந்த அந்த ஒத்த வீட்டை அந்த கறிக்காலக்கார பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு அம்முட்ட நகை நட்டு கொண்டு போய் அவட்ட கொடுத்து நடத்தி அவளோட சேர்ந்து செத்து. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய பாபுல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க இங்க வந்துருச்சு. மூடிட்டனே. இல்லன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா.
குரு உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிற அதுக்கு தானே பிளான் பண்ற நீ அதுக்கு தானே பிளான் பண்ற நீ என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. குரல் நான் கேட்டதே இல்லை. எனக்காக ஒரே தரம் மட்டும் பேசு, அது போதும். யாரு உங்க ஃப்ரெண்டா? இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? கைய கொண்டு கண்ணாடியில் வைக்கிறாரா மூதேவி? ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கையங்களமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்ணுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களடா கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? அட்டாவ அவன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாள. இன்னைக்கு அவன் தான் வேணும்னு அடம் பிடிப்பா, நாளைக்கு நான் தான் வேணும்னு அடம் பிடிப்பாடா. நாளான்னைக்கு இவனை கொன்னுடலாமோ? நாளான்னைக்கும் நான் தான். என்ன கார் ஓட்ட வந்தியா? அவன் டயர் உயரம் கூட இல்ல, நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே நான் ஆக்சிலேட்டர் மீச்சனா நான் இப்படி எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போச்சு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்ன புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேங்க. எங்க சொல்லு. முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங். நீங்க ஒரு கேன எப்ப பார்த்தாலும் கேக்கும். கிளி நம்ம வள்ளி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா. அதான்டா வாழ்க்கை. சந்தோஷமா இருக்காயா? என்னைக்காவது முகத்தை சிரிப்புலாம் பார்த்திருக்கியா? எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? சிரிப்பும் சந்தோஷம். கனவிலும் நினைக்கல வாழ்க்கத்தான் மாறுதோ. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. எனக்கு இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துல முதல்ல நடந்து ஆகணும். இல்லன்னா நான் உன் கூட வர மாட்டேன். டேய் ரோட்ல உட்கார்ந்து அடம் பிடிக்காத. எந்திரி போடா. எந்திரா போ. எந்திரா போ. எந்திரா போடா. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. எந்த ஈரமாயி? ஆயிலாம் இல்லீங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தங்க. சாரு தமிழ்நாடோ? குட்டி கேரளாவோ? அதே அதே. நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. தண்ணி എന്താ? பாலே தரோம். പാലോ? നിങ്ങൾ അർജുനുடைய അമ്മയോ? 4.2% പാൽ നിങ്ങൾ. ഓ ഞാൻ ഇന്നും കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല. കഴിച്ചിട്ടില്ല? അപ്പൊ ഞാൻ കഴിക്കും, ഞാൻ കഴിക്കും. எனக்கு கும்பிடுறானுங்க. ஏய் இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் கும்பிட்ட? அவர் பால் வடிகிற குழந்தை முகத்தை பார்த்தேன், அதான் கும்பிட்டேன். இது குழந்தை முகமா? கொஞ்சம் ஏமாந்தா குழந்தை குடுக்கற முகம். ஆள் கொஞ்சம் உயரமா இருந்தா போதுமே, பால் வடிது மோர் வடிது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏசாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ, என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். அந்த புலி சொல்ல
பாய் புளி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புளி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஹலோ அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 6 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய், இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையிலே பெண்ட கட்டிங்க போடா. சரி போடா. நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி பிஸ்கி இல்லீங்க. என்ன நேரத்துல இந்த பக்கம் கடைக்கு கோன் வாங்க போறோம். நைட் நேரத்துல கோன் ஐஸா? ஐஸ் கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சிவப்பாவரியான்னு பாக்கலாம். உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. ஹலோ மியாவ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அட, மிஸ்ஸஸ் போஸ் பாண்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா. நேர்ல பாக்கும்போது அவ அழகா இல்லனா? அழகுன்றது கண்ணுக்கு தானே, மனசுக்கு இல்லையே. பார்க்கும்போது மனசுல இருக்கிற காதல் இல்லாமலா போயிடும். என்ன பேசாம போற? என்னத்த பேச? உங்க அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேன்னு சொன்ன. எதை பத்தி? உன்னை உண்மையில லவ் பண்றேம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல. ஓ அதுவா? அதான் உன் வம்சமே கிறுக்கு பையன் வம்சமாமே. அதான் எங்க அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் நான் பேசாம இருந்துகிட்டேன். போப்பா போய் வேலையை பாரு. உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். ஆனா தாடி இருக்கிற பசங்களை பிடிக்குமா, தாடி இல்லாத பசங்களை பிடிக்குமா? தாடி வச்சிருக்க பசங்க தான் எனக்கு பிடிக்கும். ஐயோ, என் வாழ்க்கையில படிக்கிறதுக்கு கூட 4 மணிக்கு எந்திரிக்காதனா இந்த ஒரு விஷயத்துக்காக ஏஞ்சேன். அதுதான் மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். பிடிச்சத சொல்லட்டுமா? உதட்டு கீழே அந்த மச்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ லவ் பண்ணிருக்கிய? நானும் நாட்ட மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துட்டே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல யாராச்சும் லவ் சேட்டா இல்ல. அப்போ ஓகே. காத்துல ஏழி வச்சு மூச்சுல இறங்கிடுவேன். நெருப்புல வீடு கட்டி நெருப்புல வாழ்ந்துடுவேன். நான் எடுத்தா தானா கைகள் உன் பேரத்தா எழுதிடுதே. கோயில பார்த்தா தானா கைகள் உனக்கு. பெருமாளே அண்ணே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா நல்லா இருக்கேன். இருக்குங்க. வணக்கம்ப்பா. கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு. சரி. செருத்தா கழுவிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்கிறீங்க. பிச்சு பிடி இந்த பக்கம் வந்து. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமா 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு திர்றா? நீ பாக்ஸரா? நில்றா. இப்ப எதுக்கு அங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திட்டு குட்டி போட்ட போன மாதிரி அங்க இங்க நடந்துகிட்டு இருக்க? குட்டி போட்டு போனா எப்படி நடக்கும்? அது டயர்டா படத்துல கிடக்கும். ஒரு பஞ்சாயத்து. ஆனா தியேட்டருக்குள்ள எதுக்குப்பா பஞ்சாயத்து? அதான் ஊருக்குள்ள பல இடம் இருக்கு. சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிரடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் என்ன மங்கனி பாண்டியரை அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு விளை வைத்து விடாதீர்கள். கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள். நான் பார்த்து வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
ஏட்டையா நான் சொல்றது தந்துருவோம் புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டு பார்த்தான் ஏய் வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேட்டா லேகியம் விக்கிறனா 15ஆம் தேதி நமக்கு என்ன ப்ரோகிராம்? செக்கிங் 9 o'clock அங்க போறோம் 10 o'clock இங்க போறோம் 11 o'clock அங்கங்க போறோம் 12 o'clock இங்கங்க வரோம் 4 o'clock எங்கங்க ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா. அப்ப 25 ரூபாய் போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ பாப்பா கேக்குறியா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வரேன். பாரு, நல்லதோ கெட்டதோ, சொர்க்கமோ நரகமோ, வாழ்வோ தாழ்வோ, என் வாழ்க்கையை என்னோட விட்டுரு. என் லவ்வோட நீ விளையாடாத. அட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். கிவ் மீ காலிங். என்ன எழுத போற? லவ் லெட்டர். இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் வர்ணிச்சு எழுதிக்க. ஆனா கீழே மட்டும் இப்படிக்கு நீ என் பேரை போட்ட. டேய் இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சிக்கிற அந்த குரூப் தானே நீ? கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடி. அண்ணா அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க, பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க. நீங்க யாருக்கு அப்பாங்களா? மாமே. ஆமாங்க. உன்னுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, மொர்ற. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 முறவாசல் இருக்காருன்னு செய்ய. இதே மடியில மகேஸ்வரிய உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவன் நான். ஓ ஆசாரிங்களா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்கு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். எப்ப பார்த்தாலும் அடி வாங்கியே சாகுற. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாத்தம் புடிச்ச நாயே, சேர தூக்கிட்டு பின்னா. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பே? நீயா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. யாரு உங்க ஃப்ரெண்டா? அப்பே ஐயோ, மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. அறிவு கிட்ட நாய, மெத்த வாங்கும் போதே 2 தூக்க மாத்திரை சேர்த்து என் வாழ்க்கையில படிக்கிறதுக்கு கூட 4 மணிக்கு எந்திரிக்காதனா இந்த ஒரு விஷயத்துக்காக ஏஞ்சேன். அதுதான்